நம்ம நாட்டில் இருக்க மற்ற மாநிலங்களை விட கேரளாவில் இப்போ ஒரு பெரிய சமூக மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்த தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்புடைய புது தகவல் படி இந்தியாவிலேயே கேரளாவில் தான் வயசானவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் 20.7% பேர் முதியவர்கள் தான். வளர்ச்சி அடைந்த நாடான ஜப்பான்லையும் இதே நிலைமை தான். ஆனால் ஜப்பானை விட கேரளா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படிங்கிறது முற்றிலுமே வித்தியாசமானது. அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். கேரளாவில் மக்களோட வாழ்நாள் காலம் கூடியிருக்கு. அதிக வயது வரைக்கும் வாழ்றாங்க. இது நல்ல விஷயம்தான். ஆனால் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நல்ல படிப்புக்காகவும் வேலைக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அதிக அளவில் போயிட்டாங்க. முன்னாடிலாம் கேரளாவிலிருந்து ஒருத்தர் வெளிநாடு போறார் அப்படின்னாலே அது அரபு நாடுகள் மட்டும்தான் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. 2018 வெளிநாடு போன கேரள மக்கள்ல 89.2% பேர் வளைகுடா நாடுகளுக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் 2023 கணக்கெடுப்புல அது 80.5% குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஐரோப்பா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு போறவங்களோட எண்ணிக்கை 10.8%லிருந்து 19.5% கிட்டத்தட்ட அப்படியே இரட்டிப்பா உயர்ந்திருக்கு. துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா, கட்டார், ஓமன், குவைத்துக்கும் அதிகமான கேரள மக்கள் போறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக உயர்கல்விக்காகவும் நர்சிங், மருத்துவம் அப்புறம் ஐடி வேலைகளுக்காகவும் தான் பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி அப்புறம் அமெரிக்கா போன்ற நாடுகளை நோக்கி ஓடுறாங்க. முக்கியமாக வெளிநாடு போகக்கூடிய கேரள பெண்களில் 40.5% பேர் இப்போ இந்த மேற்கத்திய நாடுகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. வெளிநாடுகள் மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கும் கேரள மக்கள் அதிக அளவில், அதாவது சுமார் 5 லட்சம் பேர் வேலை மற்றும் படிப்புக்காக போயிருக்காங்க. அவங்க அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய டாப் 3 மாநிலங்களில் நம்ம தென்னிந்தியாவில் தான் இருக்குது அந்த மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட. இதெல்லாம் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு அடையாளம் தான் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் இதில் ஒரு பெரிய சோகம் மறைஞ்சிருக்கு. வயசான காலத்தில் அவங்கள கவனிச்சுக்க கூட குடும்பத்தில் யாரும் இல்லாத ஒரு சூழல் இப்போ உருவாகியிருக்கு. பிள்ளைகள் வெளியூர்லையோ இல்லை வெளிநாடுகளையோ வேலை பார்க்கறதால பெற்றவங்க வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. இவங்களுக்கு காசு, பணம், வசதியான வீடு எல்லாமே இருக்குது. ஆனால் அன்பை பார்த்துக்க பக்கத்தில் ஆள் கிடையாது. அதனால கேரளாவில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை பணப்பற்றாக்குறை கிடையாது, வயசானவங்களை கவனிச்சுக்க ஆள் இல்லை அப்படிங்கிறதான் குறை. இந்த நிலைமையில அரசு ரீதியான ஆதரவு அவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. நல்ல வேளையா கேரளாவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் இந்த முதியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சரியான நிலையில இருக்காங்க. ஜப்பான் நாட்டு உள் விவகார அமைச்சகம் 2025 செப்டம்பர் மாச கணக்குப்படி சில முக்கிய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அங்க 65 வயதுக்கு அல்லது அதற்கு மேல இருக்கவங்களுடைய எண்ணிக்கை 3.61 கோடியா இருக்கு. இது போன வருஷத்தை விட 50,000 குறைவு தான். அப்படின்னாலும் மொத்த மக்கள் தொகையில இவங்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். 65 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை 1.56 கோடியை தொடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மொத்த ஆண்கள் எண்ணிக்கையில 26.2%. 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 2.05 கோடியா இருக்கு. இது மொத்த பெண்கள் எண்ணிக்கையில 32.4%. அதாவது 3ல் 1 பெண் அங்க மூதாட்டி. வர்ற 2040க்குள்ள ஜப்பான் மக்கள் தொகையில 34.8% பேர் வயசானவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 1971 1974க்குள்ள பிறந்த செகண்ட் பேபி பூமர் அப்படிங்கிற தலைமுறையினர் எல்லாரும் 2040 70 வயசை தொட்டுடுவாங்க. யார் இந்த செகண்ட் பேபி பூமர்ஸ் அப்படின்னா, ஜப்பான்ல 1971 74க்குள்ள பிறந்தவங்களை தான் செகண்ட் பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெறும் 4 வருட கேப்ல மட்டும் ஜப்பான்ல கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைங்க பிறந்தாங்க. 2ஆம் உலக போர் முடிஞ்ச உடனே 1947 49க்குள்ள ஜப்பான்ல பயங்கரமா குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாச்சு. அவங்கள முதல் பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முதல் தலைமுறை வளர்ந்து கல்யாணம் பண்ணி 1970களோட தொடக்கத்துல குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் இந்த செகண்ட் பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2026 இந்த செகண்ட் பேபி பூமர் தலைமுறையினர் எல்லாரும் தங்களுடைய 50களுடைய நடுப்பகுதியில் இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 10 வருடங்கள், அதாவது 2040க்குள்ள இவங்க எல்லாருமே 65 வயசை தாண்டி சீனியர் சிட்டிசன் ஆகிடுவாங்க. இவ்வளவு பெரிய மக்கள் தொகை ஒரே நேரத்தில் வேலை பார்க்கறத நிறுத்திட்டு
ஓய்வூதியம் அப்புறம் மருத்துவ உதவிகளை எதிர்பார்க்கும் போது ஜப்பான் அரசுக்கு அது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கும். இவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்க இடத்துல வேலைக்கு வர்றதுக்கு அங்க இளைஞர்களே இல்லை. ஏன்னா ஜப்பான்ல இப்ப குழந்தை பிறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மி. கேரளால முதியவர்கள் தனிமையால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஜப்பான்ல வயசான காலத்திலையும் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜப்பான்ல 2024 கணக்குப்படி 65 வயசுக்கு மேல வேலை பார்க்கறவங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து 21வது வருடமா உயர்ந்து 93 லட்சமா ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய மொத்த தொழிலாளர்கள்ல 13.7%. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட வேலைவாய்ப்பு விகிதம் மட்டும் பார்த்தோம்னா 25.7% உயர்ந்திருக்கு. இவங்க எந்தெந்த துறையில அதிகமா வேலை பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம் அதுல 13.3 லட்சம் பேர், மருத்துவம் அப்புறம் நலம் சார்ந்த துறைகள்ல 11.5 லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க, சேவை துறையில 10.4 லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க. இந்த முதியவர்கள் இவங்கள பெரிய நிறுவன அதிகாரிகள் இல்லாம சாதாரண ஊழியர்கள் மட்டும் 56.3 லட்சம் பேர் இருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்கள பெரும்பாலானவங்க அதாவது 76.9% பேர் தற்காலிக அல்லது ஒப்பந்த ஊழியர்களாக தான் வேலை பார்க்குறாங்க. அதாவது ஜப்பான்ல முதியவர்கள் தங்களோட பொருளாதார தேவைக்காகவும் நாட்டுடைய உழைப்பாளர் பற்றாக்குறையை போக்கவும் வயசான காலத்திலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கேரளால பிள்ளைகள் கை நிறைய சம்பாதிச்சாலும் பெத்தவங்களை பார்த்துக்க ஆள் இல்லாத தனிமையில தான் அங்க வயசானவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அது இப்போ பெரிய சவாலா உருவெடுத்திருக்கு. கேரளால இருக்கிறது பணப்பற்றாக்குறை அப்படின்னு கிடையாது, பாசப்பற்றாக்குறை. இதை சரி செய்ய குழந்தைகள் எப்படி காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றாங்களோ அதே மாதிரி முதியவர்கள் காலையில மற்றவங்களோட பேசி பழகி விளையாடி பொழுதுபோக்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போற மாதிரியான மையங்களை கேரள அரசு தங்களோட உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா கிராமமா உருவாக்கலாம். ஜப்பான்ல முதியவர்களை தூக்குறது, அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, அவங்களோட பேசுறது, இந்த மாதிரியான வேலைகளுக்காக கேர் ரோபோட்ஸ் களமிறக்கப்பட்டிருக்கு. கேரளா ஜப்பான் நிலைமையெல்லாம் இப்போ நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம பெற்றோர்களை பார்த்துக்கவாச்சும் நம்மவாச்சும் இருக்கோம். ஆனால் நம்ம தலைமுறையில் குழந்தை பிறப்பு குறையுது அப்படிங்கிறப்ப நம்மளை பார்த்துக்க எதிர்கால தலைமுறை எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. மாறிட்டு வரக்கூடிய நவீன காலகட்டத்தில் எதிர்காலத்தில் நமக்கு அடுத்த தலைமுறை நமக்கு வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்குமா அப்படின்லாம் நினைச்சாலே மிரட்சியாக இருக்குது.